எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் ஓப்ராய் வின்ஃப்ரே. அவங்களோட கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "டர்ன் யுவர் வூண்ட்ஸ் இன்டூ விஸ்டம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு ஏற்பட்ட காயங்கள வந்து நம்ம ஞானத்தால அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம மனசுக்குள்ள ஒரு நார்மலா அப்படியே ஃப்ளோல இருந்தோம் அப்படின்னா, ஓகே, வெல் அண்ட் குட். பட் நம்ம யாருமே அப்படி இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ, இல்ல பாஸ்ட் வூண்ட்ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பொதுவாவே எல்லார்கிட்டயும் என்ன சொல்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்டைல் லேண்ட் அப்படின்றது வேற, பேர் லேண்ட் அப்படின்றது வேற. நீங்க தரிசா ஒரு நிலத்த விட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க கண்டிப்பா களைச்செடிகளும், தேவையில்லாத செடிகளும் தான் முளைக்கும். இதுவே நீங்க அத பதப்படுத்தி நல்ல விதைகள விதைச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவையான நீங்க விதைச்ச விதைகளுக்கான செடிகள் தான் முளைக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டு, நம்ம தாட்ஸுமே. அது சும்மா அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத எண்ணங்கள் தான் வரும். பட் அத நம்ம கரெக்ட்டா பண்படுத்தி, தேவையான விஷயங்கள மட்டும் அதுக்கு குடுத்தோம் அப்படின்னா, தேவையான உணர்வுகளுக்கு மட்டும் அதிகமான உத்வேகமும், அதுக்கான வழிமுறைகளும் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல விளைச்சல் தான் வரும். நல்ல தாட்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரஸ்ட், எல்லாரையுமே நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க. ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதுலருந்து கத்துக்கோங்க. அதுக்காக வந்து மக்கள வெறுக்காதீங்க. லவ் பீப்பிள், என்ஜாய் வித் தெம். ஏன்னா மக்கள் இல்லாம நம்ம கிடையாது. மக்களோட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ பி ஹேப்பி ஆல்வேஸ். மைண்ட நல்லா வச்சுக்கோங்க. தேங்க் யூ.